புதுச்சேரி திருக்கனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உட்பட 8 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து சுமார் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாதனூர் மின்துறை அலுவலகம் அருகே மர்ம நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த துணை காவல் ஆய்வாளர் பிரியா தலைமையில் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது மின்துறை அலுவலகம் அருகே சந்தேகப்படும்படி இருந்த காரின் அருகே நின்றிருந்த மர்ம நபர்களை காவலர்கள் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ரவுடி ரங்கராஜ், புதுவை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த மதன்குமார், பொறையூரை சேர்ந்த முகேஷ், திண்டிவனம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ், புதுவை விழுப்புரம் மாவட்டம் முகிலன், ராம்குமார், புதுவையை சேர்ந்த ஸ்ரீகாந்த், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வினித் என்பது தெரியவந்தது. அப்பொழுது காவலர்கள் கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே சந்தேகமடைந்த காவலர்கள் காரை சோதனை செய்தனர். அப்பொழுது 3 கிலோ 200 கிராம் கஞ்சாவை வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவலர்கள் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் 30,000 மதிப்புள்ள கஞ்சா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள ரங்கராஜ் நேற்று முன்தினம் சிறையில் இருந்து வெளியே வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற வடமாநில இளைஞர்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை மயிலம் மெயின் ரோட்டில் சேதராப்பட்டு காவல் நிலைய துணை காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக சந்தேகப்படும்படி நடந்து வந்த 3 பேர் காவலரை கண்டதும் அங்கிருந்து தப்பி செல்ல முயற்சித்தனர். உடனே அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்பொழுது கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவலர்கள் 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஆகாஷ், மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த ரோடன் லாமா மற்றும் புதுவையை சேர்ந்த ராஜேஷ் என்பதும் தெரிய வந்தது. மேலும் பணம் சம்பாதிக்க கஞ்சாவை இங்குள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய வந்ததாக தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவர்களிடம் இருந்து 260 கிராம் கஞ்சா மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பேட்டரி பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பேட்டரி பேருந்துகளை இயக்கி வருகிறது. இந்நிலையில் சம்பள உயர்வு கோரி ஓட்டுநர்கள் நேற்று திடீரென வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகளை இயக்கவில்லை. தற்பொழுது சம்பளம் ரூபாய் 21,000 வழங்கப்படுகிறது. இதில் பிடித்தம் போக ரூபாய் 17,000 மட்டுமே கிடைப்பதாகவும் இதனை உயர்த்தி ரூபாய் 25,000 வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் மாலை நடந்த பேச்சுவார்த்தையில் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படாது என நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பேட்டரி பேருந்து ஊழியர்கள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர். ஓட்டுநர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதி அடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையில் திறன் படிப்பு உதவி தேர்வுக்கான விண்ணப்பம் பதிவு இணையதளம் மூலம் துவங்கியுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசு பள்ளி அல்லது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் தற்பொழுது 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இத்தேர்வு எழுதலாம். இடைநின்றலை தவிர்க்கும் வகையில் டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தால் ஆண்டுதோறும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் வரும் மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தேர்வு நடைபெற உள்ளது. இத்தேர்வின் மூலம் தகுதி மற்றும் பெற்றோரின் ஆண்டு வருமானம், ஜாதி, மண்டல அடிப்படையில் தேர்வு செய்யப்படும். 125 மாணவ மாணவிகளுக்கும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 12,000 தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மத்திய கல்வித்துறை இந்த உதவித்தொகையை வழங்கும். இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க ஜனவரி 27ஆம் தேதி கடைசி நாளாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இலவச துணிகளுக்கு பதிலாக ரொக்கமாக வழங்கும் பணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 1.46 லட்சம் குடும்ப பங்கீட்டு அட்டைதாரர்களில் ஒரு நபர் உள்ள அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 500 வீதமும் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வீதமும் நேரடி பணம் பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதற்காக புதுச்சேரி அரசு ரூபாய் 13.67 கோடி ரூபாய் செலவிடுகிறது. இதனை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். அப்பொழுது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், துறையின் இயக்குநர் முத்துமீனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பில் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை கண்டித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில குழு தலைவர் நாரா கலைநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜீவானந்தம், நிர்வாகிகள் முருகன், ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வெனிசுலா அதிபர் மதுரோவையும் அவரது துணைவியாரையும் அமெரிக்கா சிறையில் இருந்து விடுதலை செய்ய கோரியும், வெனிசுலா நாட்டின் இறையாண்மையில் அமெரிக்கா தலையிடுவதை கண்டித்தும், வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை சூறையாட சதி செய்யும் அமெரிக்காவை எச்சரிக்கை செய்தும், அமெரிக்கா டிரம்ப் அரசை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 34 லட்சம் செலவில் திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதில் மானாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளைநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முருகம்பாக்கம் பகுதியில் சுமார் 38 லட்சம் மதிப்பில் சாலைகளை சீரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கத்தில் உள்ள பகுதிகளான கோவிந்தராஜா நகர், வரதராக நகர் மற்றும் சிவசக்தி நகர் ஆகிய சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்துவதற்காக ரூபாய் 39.38 லட்சத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இத்திட்டத்தின் மூலம் முருகம்பாக்கத்தில் உள்ள பகுதிகளான கோவிந்தராஜா நகர், வரதராக நகர் மற்றும் சிவசக்தி நகரை சேர்ந்த சுமார் 2500 மக்கள் பயனடைவர். இவ்விழாவில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளைநிலை பொறியாளர் தேவி பாரதி மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியை தலைமை செயலர் சௌஹான் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு வாரம் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் துறை அரசு செயலர் ஸ்மிதா உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலாளர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். மகளிர் காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மனு வழங்கினர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என வில்லியனூர் தொகுதி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மையினர் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஆசன் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தார். இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி மகளிர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மற்றும் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி
மணவெளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் என்கின்ற பெருமாள் கிராமத்தில் உள்ள மகளிரை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான திட்டங்களை எடுத்து கூறினார். உடன் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வராக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகின்றன. அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகிறது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆண்டிற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பால் இதனை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், எங்கள் தலைவர் மகளிருக்கான பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்களின் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்பொழுது அந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மகளிர் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதாகவும், இன்று ஜேசிஎம் என்பது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது. அவர் முதல்வராக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், NR காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் செயல்படக்கூடிய திட்டங்கள். சொல் அல்ல செயல் என்ற எங்கள் தாரக மந்திரத்தை போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர், புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. NR காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி பின்தங்கி உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி பின்தங்கி உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்கபலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது, மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கான சுதந்திரம் உள்ளது. எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகிறது என கூறினார். புதுச்சேரி மாநிலம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மண்டல பொதுச் செயலாளர் சேர்மன் சுரேஷ் அவர்கள் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் சப்தகிரி நகரில் மக்களை சந்தித்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தார். மேலும் நம்முடைய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய உன்னதமான தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தமாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர், மின் விநியோகம் மற்றும் பெண்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சர்வதேச தரத்திலான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது என்றும் பல்வேறு வாக்குறுதிகள் சம்பந்தமாக எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சுகாதாரம் குடும்ப நலம் அமைச்சகம் 2024-25 ஆண்டிற்கான காய கல்பக் விருதிற்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தேர்வு செய்துள்ளது. இதற்காக ரூபாய் 40 லட்சம் ரொக்க பரிசுடன் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது.
காயகல்பக் விருது நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார வசதிகளில் தூய்மை, சுகாதாரம், நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மற்றும் ஒட்டுமொத்த தரம் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜிப்மர் இயக்குநர் வீர்சிங் நெகிழி கூறுகையில், தூய்மை இந்தியா வழிகாட்டுதலை பின்பற்றுவதில், ஜிப்மர் உயர்தரங்களை பேணுவதில் மேற்கொண்ட தொடர் மற்றும் அர்ப்பணிப்புள்ள முயற்சிகளுக்கும் இந்த விருது கிடைத்துள்ளது என்றார். புதுச்சேரியில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் 70 மேல்நிலை எழுத்தாளர்களுக்கு உதவியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேல்நிலை எழுத்தாளர்களுக்கு பதவி உயர்வு தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையறுக்கப்பட்ட துறை சார்ந்த போட்டித் தேர்வுகள் நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகள் கடந்த நவம்பர் 17ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 மேல்நிலை எழுத்தர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக நியமிக்கப்பட்டு உதவியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு துறைகள் மற்றும் அலுவலகங்கள் ஒதுக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ளார். காரைக்கால் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான KMK மேல்நிலைப் பள்ளியில் பல்துறை அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதனை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் அனைத்து துறைகளின் சிறப்புகளையும் பறைசாற்றும் வகையில் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய 650க்கும் மேற்பட்ட அறிவியல் மற்றும் பல்துறை காட்சி படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் தமிழ், ஆங்கிலம், இலக்கியம், அறிவியல், விஞ்ஞானம், கணிதம், வரலாற்றின் முக்கிய தலைவர்களின் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனுடன் 3D ஷோ போன்ற சிறப்பு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்கு அறிவூட்டலோடு மகிழ்ச்சியும் அளிக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு மாணவர்களிடம் அவர்களின் படைப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், பள்ளி தலைவர் மது கண்ணையன், நிர்வாக இயக்குனர் மன்சிகா, கல்வி இயக்குனர் சுரளிநாதன், பள்ளி முதல்வர் கணேசன் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். கடலில் புதைந்த பூம்புகாரை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்துறை சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த கடலில் புதைந்த பூம்புகார் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. போலி மருந்து விவகாரத்தில் ஆட்சியாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் உடனடியாக சட்டமன்றத்தை முடக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RLV வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி அமைப்பாளராக உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த ராஜா மற்றும் மாணவர் அணி அமைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த ஆண்ட்ரூப் ஜோசப் ஆகியோர் நியமனம் செய்து கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவரும் வெங்கட்ராமனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட்ராமன், போலி மருந்து விவகாரத்தில் சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை பதில் அளிக்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என்றும், வழக்கில் உள்ள 26 பேரையும் ஜாமீனில் விடுவித்தது வழக்கை நீர்த்துப்போக செய்யும் எனவும் தெரிவித்தார். துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் இந்த அரசை கவர்னர் முடக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக கவர்னர் செயல்பட்டால் மத்திய அரசு கவர்னரை திரும்ப பெற வேண்டும் என்றும், இல்லை என்றால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் வகையில் மக்களை திரட்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் நாகம்மாள் நகரில் சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் நாகம்மாள் நகரில் சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணி ரூபாய் 29.50 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அப்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதனையொட்டி சுதந்திரத்தின் அவசியம் மற்றும் சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பாரதி பூங்காவில் முதல்வர் மரக்கன்றுகளை நட்டார்.
ஆயுஷ் இயக்குநரக வளாகத்தில் இலவச சித்த மருத்துவ முகாமை அவர் துவக்கி வைத்தார். சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆயுஷ் இயக்குநரக மருத்துவர் இந்திரா, துறை அதிகாரிகள், சித்த மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு மகேஸ்வரி நகரில் ரூபாய் 70 லட்சம் செலவில் குடிநீர் அபிவிருத்தி திட்டம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விக்னேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்துளை கிணறு, குடிநீர் உந்து குழாய் அமைத்தல், வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு குழாய் அமைத்தல் மற்றும் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்காக ரூபாய் 70,23,000 செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் நகர குடிநீர் பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மகேஸ்வரி நகரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் ஓதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் உள்ள மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விக்னேஸ்வரி நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 1000 மக்கள் பயன்பெறுவார்கள். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் ஞானவேல் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிலம்பம் விளையாட்டுக்கு அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், அடிமுறை சிலம்பம் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விளையாட்டு வீரர்கள் நலசங்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், அடிமுறை சிலம்பம் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் தலைவர் வளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில சிலம்பம் தற்காப்பு கலை சங்கத்தின் செயலாளர் அன்பு நிலவன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை செயலாளர் அருணா பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நமது மக்கள் கழகத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். சிலம்பம் விளையாட்டுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறும் விளையாட்டு வீரர்களுக்கு முழு செலவையும் அரசே ஏற்க வேண்டும், புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமிக்கு புதுவை மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதி பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நெட்டப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, தமிழக வெற்றி கழக முக்கிய நிர்வாகிகள் புசியானந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா தலைமையில் புதுவை நிர்வாகிகள் சாமிநாதன், அசானா ஆகியோர் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயுடன் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவேகாவில் இணைந்ததை ஒட்டி கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பிரமுகர்கள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட திரளான பொதுமக்கள் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு என்ஆர் காங்கிரஸ், திமுக, தாவேகா ஏனைய கட்சிகள் உட்பட சுயேட்சைகள் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நெட்டப்பாக்கம் வேட்பாளராக பெரியசாமி தேர்தலில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில் பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் குஷியில் உள்ளனர். ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயம் மற்றும் வராகி பீடத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விசேஷ பூஜையில் ஆலயத்தின் நிறுவனரும் வராகி சக்தி பீடத்தின் தலைவருமான வீரப்பன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீகாக புஜண்டவர் அறக்கட்டளையின் நிறுவனரும் பிரபல ஜோதிடருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வராகி பீடத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.